ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலும் இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலும் இந்த அக்டோபர் மாதங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியமானது ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய காணிக்கையினாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த செப்டம்பர் மாதங்களிலே நடந்த ஊழியர்களை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். செப்டம்பர் மாதங்களிலே 2வது வாரம் சென்னையில 2 ஜெப குழுக்களை நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். வெள்ளிக்கிழமை பழைய வண்ணாரப்பேட்டையிலையும் ஞாயிற்றுக்கிழமை ராயபுரம் பகுதிகளிலும் ஜெப குழுக்களை நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல திருநெல்வேலி பகுதியிலையும் 2 வாரங்கள் கடந்து போய் அங்கேயும் ஜெப குழுக்களை நடத்தவும் 4வது வாரத்திலே கூடக்கரை என்கிற அருமையான சிஎம்எஸ் திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல கடந்த மாதங்களிலேயும் அநேக வீடுகளை சந்திக்கவும் அநேகருக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். விசேஷமாக இந்த அக்டோபர் மாதத்திலேயும் அநேக ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக திருச்சபைகளை கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இயேசு பார்த்துக் கொள்வார். இந்த ஊழியத்தின் மூலமாக இன்னைக்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து வருகிறார். விசேஷமாக யூடியூப் வாயிலாகவும் ஏழு எளியோர் மிஷன் என்கிற அருமையான யூடியூப் வாயிலாக இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அதுல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கப்படுகிறோம். அதுல அநேகருடைய சாட்சி வீடியோவாகவும் சின்ன சின்ன வார்த்தைகளை ஆண்டவர் இன்னைக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அதையும் பாருங்கள். விசேஷமாக இந்த ஊழியத்துக்காய் தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள். இந்த ஊழியத்துடைய சில தேவைகளை நான் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே ஏவுவாரானால் நிச்சயமாக நீங்கள் இந்த தேவைகளை ஜெபித்து கர்த்தர் உங்களை ஏவுவாரானால் நீங்கள் கொடுத்து தாங்க உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். விஷயமாக இந்த ஊழியத்திலே முக்கியமாக கம்ப்யூட்டர் ஒன்று தேவைப்படுகிறது மிக வேகமாக. நிறைய பணிகள், பத்திரிகை வெளியிடுற பணிகள், தொடர்ந்து நம்ம ஆபீஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கிற பணிகள் இருக்கிறபடினால் இந்த கம்ப்யூட்டர் ஒன்று தேவை இருக்கிறது. ஊழியத்துக்காக ஒரு பைக் சீக்கிரமாக தேவைப்படுகிறது. ஒரு பைக் தேவை. அதே போல ப்ரொஜெக்டர் ஒன்று தேவை. நம்முடைய ஊழிய தகவல்களை எல்லாம் கொடுப்பதற்கு ப்ரொஜெக்டர் ஒன்று தேவைப்படுகிறது. அதே போல மைக் ஸ்பீக்கர் செட் ஒன்று தேவைப்படுகிறது. ஊழிய ஆராதனைகளிலே நடத்துவதற்கு தேவைப்படுகிறது. ஒரு கீபோர்டு ஒன்று தேவைப்படுகிறது. நீங்கள் ஆண்டவர் உள்ளத்திலேயோ வரனால் கட்டாயம் இந்த ஊழியத்துக்கு நீங்க கொடுத்து உதவுங்கள். அதே போல நாங்கள் பத்திரிகையும் 3 மாதத்துக்கு ஒரு முறை பத்திரிகை வெளியிட்டு வருகிறோம். அந்த பத்திரிகையும் நீங்கள் படிக்க உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த பத்திரிகைக்காக கூட நீங்கள் செபியுங்கள். இயேசு பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். அதுல செய்த எல்லா ஊழிய தகவல்களும் உள்ள நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. நாங்கள் தற்சமய ஆகஸ்ட்ல அதை வெளியிட்டோம். தொடர்ந்து அது புதிய வருஷத்துக்கு நேராக டிசம்பர் அல்லது ஜனவரியிலே அடுத்த பத்திரிகையும் நாங்கள் வெளியிடுகிறோம். அதற்காக நீங்கள் செபியுங்கள். விஷயமாக இந்த ஊழியத்துக்காக அதிகமாக உங்களுடைய செபங்களிலே எங்களை நீங்கள் அதிகமாக தாங்குங்கள். இந்த ஊழியத்துக்காக செபியுங்கள். நிறைய பிரதிநிதிகள் எங்களுக்கு இணைந்து செயல்படுறாங்க. இந்த ஊழியமானது இப்பொழுது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, சென்னை இந்த பகுதிகளிலே இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே ஜெபிக்கிறவர்களும் காணிக்கை கொடுக்கலை கொடுத்து சபைகளிலே வாய்ப்புகளை பெற்று நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். நிறைய திருச்சபைகளுக்கு நேராய் துதி ஆராதனையாக இரவு ஜெபங்களுக்கு நேராய் செல்கிறோம். நீங்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அலைங்க, தொடர்பு கொள்ளுங்க. ஜெபத்துக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். இங்கே பெண்களாக ஜெபிக்கிறாங்க. நாங்களும் தனி ஜெபம் நடத்திட்டு இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் கூகுள் மீட் 9 to 10 தினமும் வாரத்துக்கு 1 மணி நேரம் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கனெக்ட் பண்ணி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். உங்களுக்கு ஜெப தேவை இருந்தாலும் எங்களுடைய மொபைல் எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வீடுகளுக்கு ஜெபங்கள் நடத்த வேண்டும் என்றாலும் நாங்கள் வருவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். விசேஷமாக இந்த அக்டோபர் மாத மன்னாவாகிய வார்த்தையானது சங்கீதம் 146 சங்கீதம் 5ஆம் வசனத்தை மையமாகி கொண்டு இதனாலே நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சங்கீதம் 146 சங்கீதம் 5ஆம் வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் திணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான். மீண்டும் ஒரு விஷயம் படிக்கிறேன். 146 சங்கீதம் 5ஆம் வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஒவ்வொரு மாதமும் நான் அந்த மன்னாவாகிய வார்த்தைக்காக ஆண்டவரோடு கூட இடைப்படும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை தருகிறார். கடந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தரை நோக்கி மனிதனுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். சங்கீதம் 25:15 மையமாக வைத்து பேசியிருந்தேன். விஷயமாக என்னுடைய பாதையிலே
ஒவ்வொரு மாதமும் இந்த வசனங்களை நான் மையமாக வைத்து செயல்படும் பொழுது நிறைய அற்புதங்களை என்னால் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த அக்டோபர் மாதத்திலே இப்படி ஒரு வார்த்தையை தேவன் எனக்கு தந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு அந்த வார்த்தை மேல் ஒரு நம்பிக்கை வந்தது. யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு என்று இந்த அக்டோபர் மாத மன்னாவாகிய வார்த்தையின் தலைப்பை தேவன் தந்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேதத்திலே நிறைய பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள். நிறைய ஜனங்கள் ஆண்டவரை நம்பினார், ராஜாக்கள் நம்பினார்கள். ஆனால் அநேக நம்பாமலும் தன் வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்தார்கள். ஆனால் இங்கே நம்ம ஒரு சில மனிதர்களை பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நேராக வருவோம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களை கொண்டு எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். இங்க யாக்கோபை குறித்துதான் முதலாவது நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இங்கே ஆபிரகாம் நம்முடைய முற்பிதாக்களுடைய தகப்பனாக விசுவாச தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு பிறந்த அருமையான ஈசாக்கு, அவனுக்கு பிறந்த 2 பிள்ளைகளாக ஏசா யாக்கோபு. ஏசா மூத்தவனாக இருக்கிறார், யாக்கோபு இளைவனாய் வருகிறார். ஆனால் ஆண்டவர் ஏசா என இருக்கிறேன், யாக்கோபை நான் சிநேகிக்கிறேன் என்று அங்கே முன்கூட்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதே நேரம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொப்பனத்திலே வெளிப்படுத்தும் போது, தரிசனத்திலே சொல்லும் போது, ஒரு ஜனங்கள் அந்நிய தேசத்திலே 400 ஆண்டுகள் என்ன செய்வார்கள், அடிமையாக இருப்பார்கள் என்றதையும் வெளிப்படுத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் இப்படி வெளிப்படுத்துகிற ஒவ்வொன்றும் அவருடைய திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றுகிறதாக காணப்படுகிறது. இங்கே இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும்போது அங்கே ஏசாவிடத்திலே ஒரு பிரச்சனையை சந்தித்து விட்டு அங்கே அந்த சேஷபுத்திர பாகத்தை அங்கே யாக்கோபு சுதந்திரிக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு தவறான ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் வருகிறது. தகப்பனுக்கு தாய்க்கு கீழாக ஒரு கூடார வாசியாக அங்கே தாயிடத்திலே அதிக அன்போடு வளர்ந்த யாக்கோபு அங்கே ஏசாவிடத்துல 2 காரியங்களிலே அங்கே சூழ்நிலை சிக்கிக் கொள்ளுகிறார். அந்த பயிற்சல் நூலை காட்சி கொடுத்ததுனாலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சேஷபுத்திர பாகத்தை வாங்கி கொள்ளுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரத்தை கொள்ளுகிறார். இதையெல்லாம் அந்த இடத்துல ஏசா யாக்கோபை வெறுக்கத்துக்காக இருக்கும்போது யாக்கோபு தன் குடும்பத்தை விட்டு அங்கே ஒரு பிரயாணத்தை தொடங்குகிறார். அங்கே ஏசா யாக்கோபை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது யாக்கோபு அந்த தகப்பனை தாயை விட்டு பிரயாணம் பண்ணி மாமா வீட்டை நோக்கி கடந்து போக தாயின் மூலமாக ஒரு ஆலோசனை. அப்படி போகும்போது அவன் ஒரு காட்டு பகுதியிலே அவன் நித்திரை செய்கிறான். அந்த காட்டு பகுதியில நித்திரை செய்யும் பொழுதுதான் அங்கே அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டிருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குவதுமாய் இருந்தார்கள். 146ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்ட ஜனம், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பாக்கியவான். யாக்கோபு எப்படி தேவனை நம்பினான் என்றால் கர்த்தர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மளை சந்திக்கிற தேவன், நம்மளை அவர் கவனிக்கிற தேவன், நம்மளை அவர் பார்க்கிற தேவன். அதனாலதான் அந்த ஊழியத்துல பெயரை இயேசு பார்த்துக் கொள்வார். நம்முடைய எந்த பிரச்சனையானாலும், பாடானாலும், உபத்திரவங்கள் ஆனாலும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு தைரியத்துல தான் இந்த ஊழியத்தை நாங்கள் நடத்துகிறோம். ஏனென்று சொன்னாங்க, யாக்கோபுக்கு யாருமே இல்லை. ஒரு வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறான், அவனுக்கு யாருமே தெரியாது. ஆனால் ஈசாக்கோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார், ஆபிரகாமோடு பேசுகிறார். இங்க முதல் முறை யாக்கோபோடு பேசுகிறார். 11ஆம் வசனம், அதற்கு மேலாய் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் துளையை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளே சந்ததிக்குள் பூமி வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் யாக்கோபை சந்திக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஈசாக்கை சந்திக்கும் போது சொல்லுகிறார். அங்கே ஆபிரகாமை சந்திக்கும் போது சொல்லுகிறார். தாவீதிடத்திலே சொல்லுகிறார், சாலமோனிடத்திலே சொல்லுகிறார். எப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர் இங்க யாக்கோபை ஆசீர்வதித்தாரா? பார்க்கும்போது அவருடைய மாமா வீட்டுல போய் கிட்டத்தட்ட 7-14 வருடங்களை என்ன செய்யறாங்க, பணி செய்கிறார். அங்கே போய் உட்கார்ந்தவர் வேலைகளை செய்கிறார். அங்கே அவருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே அவர் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு வரும் பொழுதுதான் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வருவோம். 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 32:24, யாக்கோபு பிரிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் ஒழுங்கு விடி மூலமும் அவனோடு போராடினார். இது எங்க நடக்குதுன்னா, யாக்கோபு அங்கே மாமாவிடத்துல இருந்து அந்த வருடங்களை எல்லாம் கழித்து விட்டு அங்கே பாடுகள் எல்லாம் முடித்து விட்டு ஆண்டவர் அழைத்தது போல தன் குடும்பங்களை கூட்டு வரான்.
அவனுடைய மனைவிகளை பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அங்க சகோதரனை சந்திக்கும்படி ஆண்டவர் அவரை சொன்னதுனாலே யாக்கோபு பிரயாணம் பண்ணுகிறார். அப்படி பிரயாணம் பண்ணி வரும் பொழுதுதான் அன்னைக்கு ஒரு ராத்திரியிலே அங்க சந்திக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா 25 வசனம் ஆதியாகமம் 32:25. அவனை மேற்கொள்ளாததை கண்டு பாருங்க, 24 வாசிக்கிறேன். அப்பொழுது பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும்போது அவனோடு போராடினான். யாக்கோபு அங்கே தனியாய் போய் தன் சகோதரனை சந்திக்க போற சூழ்நிலையில அங்க போராடுறான். ஆண்டுகிட்ட போய் அவனுக்கு வேற வழி இல்லை. தான் அழைத்த தேவன் தன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை புரிகிறான். அவனுக்கு ஒரே ஒரு வழிதான், என் நம்பிக்கை, என்னுடைய எல்லாம் என் ஆண்டவர், என் தேவனை தவிர எனக்கு வழியே இல்லை என்று அங்கே போராடும் பொழுது அங்க பாருங்க 24 வசனம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சென்று தொட்டார். அதனால் அவரோடு போராடி யாக்கோபுடைய தொடை சென்று சுருங்கிச்சு. யாக்கோபு தேவனோடு கூட அங்கே செபித்து தேவனோடு ஆடிட்டு இருக்கும் போது ஆண்டவர் போதும் என்று அவன் தொடையை தொடுகிறான். 26 வசனம். அவர் தன் போகட்டும், பொழுது பிடிக்கிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தார் வழியே உண்மை நான் விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டார். பாருங்க, நீங்க ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்க ஒரு பெயரை ஆண்டவரிடத்திலிருந்து யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அவன் இஸ்ரவேல் என்று பெயரை பெற்றுக்கொண்டான். காரணம் என்னன்னா, கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கையா இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். அவனுடைய நம்பிக்கையை வீண் போகவில்லை. அவனுடைய நம்பிக்கை அவனை விட்டு அழியவில்லை. அவன் நம்பிக்கையினாலே அவன் மூலமாய் தான் 12 கோத்திரங்கள் என்ன செய்கிறது, இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாய் வருகிறது. இன்றைக்கு அவன் மூலமாய் தான் அந்த சந்ததி மூலமாய் பெருகிருக்கிறது. யாக்கோபு தன் தேவனை நம்பினதுனாலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அதே போல நீங்க ரூத்துவின் புஸ்தகத்துக்கு வருவீங்கன்னா, ரூத் 1ஆம் அதிகாரத்துல நீங்க 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்க இடத்துல நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவனுடைய தேவன். நீங்க பார்க்கிறோம், நீங்க ரூத் எரிச்சுக்கிறாங்க. அந்த நகோமி அந்த மோவாப் தேசத்திலே அங்க கடந்து போய் தன் கணவனோடு பிள்ளைகளோடு இருக்கும் போது தன்னுடைய கணவன் மரிக்கிறார், அந்த பிள்ளைகள் மரிக்கிறார். அவருடைய மருமக்கமா இருக்கிறாங்க, குழந்தை இல்லை. அது ஒரு மருமகள் கடந்து போகிறார். ஆனா ஒரு மகள் ரூத், அவள் நகோமி மேல் மிகவும் அன்பு கூர்ந்தவளாக, நகோமியுடைய தேவனை மிகவும் நேசித்தவளாக இருக்கிறார். அப்படி நேசிக்கிற யுத்தமாய் நகோமி மாத்திரம் இல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நேசித்து அங்கே அந்த மோவாப் தேசத்திலிருந்து நகோமி இஸ்ரவேலுக்கு பிரயாணம் பண்ணும் போது ரூத் இடத்துல சொல்றான், எப்ப நீ போய் ஒரு திருமணம் பண்ணிக்க, நீ எப்படியாவது வாழு, நான் போகிறேன், என்னிடத்துல பிள்ளைகள் இல்லை, வாழ்க்கையை நீ பாத்துக்கன்னு சொல்லும் போது ரூத் சொல்லுகிறார். அதற்கு ரூத் 16ஆம் வசனத்துல, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆம் பிரியமானவர்களே, ரூத்துடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். அவன் மோவாப் தேசத்திலே புரிந்த ஒரு தேவனை ஆராதித்த பெண், மோவாப் தேசத்தின் தேவனுடைய வணக்கத்துக்குரியவர். ஆனால் என்றைக்கு நகோமியுடைய குடும்பத்துக்கு வந்தாலோ அன்றைக்கு அவள் இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்தார், நம்பினார். அந்த நம்பிக்கைய பாத்திரமாக ஆண்டவர் அந்த ரூத்தை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா மிக ஒரு அழகான ஆசீர்வாதத்தை ரூத் பெற்றுக் கொள்கிறார். அப்பொழுது 13ஆம் வசனத்துல 4:13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். அவள் அவனுக்கு மனைவியானால். அவள் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்த்தம் தெரிந்து ஒரு ஆண் பிள்ளை பெற்று கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் அங்கே பார்த்து, சுதந்திரவாளி அற்றி போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவுது. பாருங்க, இந்த ரூத் அன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்தபடினால் ஆண்டவர் போவாசை ரூத்துக்காய் கொடுத்தார். அதன் மூலமா ஒரு குழந்தை கொடுத்தார். அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரூத் 4ஆம் அதிகாரம் நீங்க 21ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஷால்மோன் போவாசை பெற்றார், போவாஸ் ஓபேத்தை பெற்றார், ஓபேத் ஈசாயை பெற்றார், ஈசாய் தாவீதை பெற்றார். எந்த ரூத் தேவனை நம்பி வந்தாலோ, தேவனை நேசித்து வந்தாலோ, அந்த ரூத் சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அந்த சந்ததியில தாவீது வருகிறார். இன்னைக்கு கர்த்தரை நம்பி வருவது யாக்கோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? 12 கோத்திரங்கள். இங்கே தேவனை நம்பி ரூத் வந்ததுனாலே அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? தேவனாகி கர்த்தராகி இயேசு இந்த உலகத்திலே வருகிறார். அதே நீங்க லூக்கா 5ஆம் அதிகாரத்துல அந்த ஊழி செய்த நாட்களிலே ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர்களால் நடந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் நீங்க 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபவாசித்துக் கொண்டிருந்த போது கலிலியா யூதயா நாடுகளில் சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள்.
அப்பொழுது பிணியானிகளை குணமாக்கத்தக்க ஒரு வல்லமை விளங்குச்சு. அவர் ஊழியங்களை செய்து கொண்டு அங்கே உவாசித்து ஊழியத்தின் போது கலிலேயா யூதேயர்கள் வரும்போது அங்க நிறைய நியாயசாஸ்திரம் இருக்கிற அந்த இடத்துல அவர் வல்லமை விளங்குனது. அப்பொழுது லூக்கா 5:18 அப்பொழுது சில மனுஷர்கள் திமிர்வாதக்காரர் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக் கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போக முன்பா வைத்தார், வழி தெரிந்தார்கள். தெரிந்த ஒரு சம்பவம் தான். திமிர்வாதக்காரனை அங்கே கொண்டு வர பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது அங்க ரொம்ப கூட்டம் இருக்குது. ஒரு வீட்டுல இருக்கிற பயங்கரமான கூட்டம், அவரை பார்க்க முடியல. ஆனா அவருடைய வல்லமை விளங்குறதை வேதம் சொல்லுகிறது. அவர் அற்புதம் செய்த ஜனங்கள் அறிந்து அவரை எப்படியாவது குணமாக்கும்படி கொண்டு வராங்க. அதை பார்த்தா லூக்கா 5:19 ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியா அவனை உள்ளே கொண்டு வருவதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டுகளோடு வழியாய் ஜனங்கள் மத்தியில இயேசு குமாரனை படுக்கையோடு இருக்கிறாங்க. அவர் உள்ள கொண்டு வர வழி இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்க வேண்டும் என்றால் இயேசுவை சந்திக்க வேண்டும். அதனால அவங்க அந்த ஓட்டையை பிரித்து அந்த வீட்டுக்குள்ள இறக்குறாங்க. பாருங்க, அவங்களுடைய ஒரு நம்பிக்கை இயேசுவை குணமாக்குவார். அது 20 அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்களுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, கர்த்தரை நம்பி வந்ததுனால திமிர்வாதக்காரனுடைய கால்களை குணமாக்கும் முன்பாய் பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு சொல்றேன். நிறைய நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையானது வித்தியாசமா இருக்கும். சிலர் உடனே சுகம் கொடுக்கிறார், சில இடத்துல பாவத்தை மன்னித்து சுகம் கொடுக்கிறார். நீங்க லூக்கா 5:25 உடனே அவன் அவருக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனால் தேவனை மகிமைப்படுத்தினான். பாருங்க, அவனுக்கு சுகம் கொடுத்துட்டாரு, அவர் பாவத்தை மன்னித்து. யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு வருகிறோமோ அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் மாத்திரம் இல்ல, அவரை விசுவாசித்து நம்பி வரும்போது அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். இந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகப்படுத்துறது பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா அங்க உள்ள நியாயசாஸ்திரிகள் எல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, பரிசீய நியாயசாஸ்திரிகள் எல்லாம் எப்படி பாவம் மன்னிக்க விட முடியும், இவர் சாதாரண சத்துட்டு குமாரன் அல்லவா. ஆண்டவர் உள்ளங்களை அறிந்து சொல்லுகிறார். லூக்கா 5:24 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் கொண்டதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் நோக்கி, நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போன்னு சொன்னார். பாருங்க, திமிர்வாதக்காரனை கொண்டு வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார். கொண்டு வந்தவங்க நம்பிக்கையோடு வந்தார்கள், ஆண்டவர் சுகம் பெற்றார். ரூத் நம்பிக்கையோடு வந்தார், ஆசீர்வாதத்தை பெற்றார். யாக்கோபு நம்பி வந்தார், கோத்திரங்களின் தலைவனாக மாத்திரல்ல இஸ்ரவேல் என்று பெயர் சொல்லத்தக்கத இன்றும் இந்த உலகத்துல யாக்கோபுடைய பெயர்தான் இஸ்ரவேல் என்று ஒரு பெயராக இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இன்னைக்கும் இந்த உலகத்திலே அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். சிறிய நாடானாலும் சிறிய தேசமானாலும் அது இன்றைக்கு என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு தேசம். அதான் சங்கீதம் 146:5 வாசிக்கலாம். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து இந்த தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான். அக்டோபர் மாதத்துல ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலைக்கும் தெரியாது, ஒருவேளை யார் மேல நீங்க நம்பிக்கை இருக்கீங்க, இந்த சங்கீதம் படிச்சீங்கன்னா அழகா சொல்லுவோம். சங்கீதம் 146:3 பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாத மனிதனை நம்பாதீங்க. ஆண்டவரை அழகாய் எழுதிச்சிருக்கிற மனிதர்களை நம்புவதற்கு நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா கர்த்தராகிய தேவனை நம்பும் போது, இயேசுவை நம்பும் போது, இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது, உலகத்தின் பாவத்தை போக்க ரட்சிக்க வந்த ஜீவனை கொடுக்க பரலோகத்துக்கு அழைத்துட்டு போற தேவனாய் கர்த்தரை நம்பும் போது அப்படி ஆசீர்வதிப்பார். அக்டோபர் மாதத்துல எந்த ஒரு போராட்ட பாடுகளோடு இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். கர்த்தர் காயில வாய்க்கப்படுவார், கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தருவார், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தரை நம்புகிற மனிதன் பாக்கியவான். கண்களை பிடிச்சு நிற்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்துல கூட அப்பா ஆண்டவர் எந்த விதமான சூழ்நிலையில 9 மாதங்களை கடந்தவங்கள தெரியாது. அந்த 10வது மாதத்துல இயேசுப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம். 10வது மாதத்துல அநேக அற்புதங்களை அடையாளங்களை பார்க்கட்டும். இந்த வருஷத்தின் 3 மாதங்கள் தான் உண்டு சுவாமி. அதற்கு முன்னால இந்த 10வது மாதத்துல அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்க. அடுத்த சத்தத்தை கேட்கிற இந்த சத்தியத்தை கேட்டு யார் தங்களை எல்லாம் அர்ப்பணித்து எங்க நம்பிக்கை உங்க மேல இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களை ஆசீர்வதிங்க. இந்த அக்டோபர் மாதம் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிங்க. நீங்களும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த நம்பிக்கை எல்லாருக்குள்ளே வரட்டும், உங்க மேல வரட்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வியாதியோடு, கடல் பாரத்தோடு, போராட்டத்தோடு, பாடோடு, உபத்திரவத்தோடு இருந்தாலும் அவங்களை எல்லா பிரச்சனையும் மாத்துங்கப்பா. சமாதானம் இல்லைன்னா மாற்றிட்டாங்க. கர்த்தர் இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறவுள்ளதாய் ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாக உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. God bless you.